அண்டர் வாட்டர் வால்கனோ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வாட்டர் எடுத்துக்கிடுங்க. அந்த வாட்டரில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறமா இந்த பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஆயிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடணும். அந்த மேலே உள்ள லேயரில் ஆயில் தான் இருக்குது. இப்போ நம்ம இதில் போட்டது வந்துட்டு சிட்ரிக் ஆசிட். சிட்ரிக் ஆசிடை போட்ட உடனே என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ கீழே உள்ள அந்த கலர் லேயர் எல்லாம் அப்படியே மேலே போயிட்டே இருக்குது. அப்போ இது ஒரு அருமையான எக்ஸ்பெரிமெண்ட்டு. இதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அப்படி போயிட்டே இருந்தது. ரொம்ப நேரம் ஒரு 5 மினிட்ஸுக்கு இந்த மாதிரி அந்த வால்கனோ மேலே வந்துட்டே இருந்தது. இது ஒரு நல்ல எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணலாம். ஸ்கூல்ஸில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. இதே போல் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணி பார்த்துருந்தோம். இதே போல் அந்த வாட்டர், ஆயில், ஃபுட் கலர், பேக்கிங் சோடா, இதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. இதில் கடைசியாக இந்த சிட்ரிக் ஆசிடை போட்டோம். சிட்ரிக் ஆசிடை போட்ட உடனே என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ரியாக்ஷன் ரொம்ப ஸ்பீடாக நடந்துட்டு, இப்போ ரொம்ப ஸ்பீடாக நடந்துட்டு அந்த டெஸ்ட் டியூப்பை தாண்டி எல்லாமே வெளியில் வந்துருச்சு. அதாவது இதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பேர் அண்டர் வாட்டர் வால்கனோ. ஆனால் இது வெளியிலேயே வந்துருச்சு இல்லையா? அண்டர் வாட்டர் விட்டு இந்த வால்கனோ வெளியிலேயே வந்துருச்சு. ரொம்ப அருமையாகவே இருந்தது. இது என்னுடைய மகன் செய்தது. அவனுக்கும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டையும் பண்ணுறது அவன் தான் பண்ணுவான். ஓகே, தேங்க்யூ.